நம்முள்ளே தன்னார்வ தொண்டர் அமைப்புகளின் ஒன்றியமும் நியூஸ் போஸ்டும் இணைந்து ஏற்பாடு செய்த புத்தாண்டு கொண்டாட்டம் நம்முள்ளே மகாயாவில் நடைபெற்று வருகின்றது. நம்முள்ளை புதுவருட கொண்டாட்ட ஆரம்ப நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல், நிறைவேற்று அதிகாரிகள், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் அதிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசியம் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புத்தாண்டில் செயற்பட வேண்டும் என்று தெரிவிக்கின்றோம். மகா சங்கத்தினர், தனியார் நிறுவனங்கள், தொண்டர்கள் மற்றும் சிரச நிறுவனத்தின் ஒத்துழைப்பு காரணமாகவே இதனை சிறப்பாக செய்ய முடிந்தது. நியூஸ் ஃபர்ஸ்ட் கண்டாயම ශ්‍රී ලංකාවේ හැම ප්‍රදේශයකින්ම කොළඹට ඇවිත් ජාති ආගම් කුල ભેද නැතිව இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து கொழும்புக்கு வருகின்ற இன மத குல பேதமின்றி புரட்சிகரமான செய்திகளை வெளியிடும் குழுவாகவே நியூஸ் போஸ்ட் உள்ளது. புதுவிட பிறப்பு நெருங்கியுள்ளது. புதுவிடம் மாத்திரமல்ல, அனைவருக்கும் புதிய சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியுள்ளது. எமது கிராமம், நகரம் மற்றும் நாடு தொடர்பில் சிந்திப்பதற்கான புதிய தருணம் இதுவாகும். புதுவிட கொண்டாட்டங்களுக்காக ஏனாம், மகையாய போன்ற சிறிய கிராமம் ஒன்றுக்கு வருகை தந்துள்ளோம். நியூஸ் போஸ்ட் கிராமத்தில் உள்ள உங்களுடனே வாழ்கின்றது. ஆகவே எவ்வித அச்சமும் தயக்கமும் இன்றி இலங்கையின் எந்த பகுதிக்கும் நாம் சென்று உங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் உண்மை அன்புடன் வரவேற்பீர்கள் என்பதை நாம் அறிவோம். அதுவே எமக்கான பெருமதி மிக்க விருதாகும். අපි දන්නවා ඔබ අපිව ආදරයෙන් පිළිගන්නා බව. ඒක තමයි අපිට තිබෙන ලොකුම සම්මානය. நம்முள்ளே புதுவருட கொண்டாட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்றனர். தேசிய மட்ட வீரர்களும் பங்கேற்ற 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட போட்டியில் எம் ஜெயசிங்க வெற்றி பெற்றார். மரதனோட்ட போட்டியிலும் தேசிய மட்ட வீரர்கள் பங்கேற்றனர். ஜாலியகுமார பண்டார இந்த போட்டியில் முதலிடம் பெற்றார். புதுவருட விளையாட்டுகளில் நியூஸ் போஸ்ட் குழாத்தினரும் பங்கேற்றனர். புதுவருட காலத்தில் மாத்திரம் காணக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் இளைஞர் யுவதிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.